காலை 6 மணி முதல் 7 மணிக்குள்ளாக அடையாறு காவல் மாவட்டத்தில் 7 இடங்களில் தனியாக நடந்து சென்ற பெண்களை குறிவைத்து இருசக்கர வாகனத்தில் வந்த 2 நபர்கள் தொடர்ந்து செயின் பறிப்பு சம்பவத்தில் ஈடுபட்டார்கள். 28.5 சவரன் வரை இந்த செயின் பறிப்பு சம்பவத்தில் நகைகள் இழக்கப்பட்டது. சில ஒரு மூதாட்டி ஒருவர் காயமடைந்தார். இது தொடர்பாக தனிப்படைகள் அமைக்கப்பட்டு போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்ட நிலையில விமான நிலையத்தில் வைத்து 2 நபர்கள் கைது செய்யப்பட்டார்கள். பின்னர் ரயில் நிலையத்தில் வைத்து நெல்லூர் அருகே வைத்து ஒரு வடமாநில கொள்ளையன் ஒருவன் கைது செய்யப்பட்டார். இந்த 2 நபர்களில் ஒரு நபர் தற்போது போலீசாரால் என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறார். ஜாஃபர் குலாம் உசைன் என்பவன் போலீசாரால் என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறான். நேற்று கைது செய்யப்பட்ட 2 நபர்களில் ஜாஃபர் குலாம் உசைன் என்பவன் முக்கிய குற்றவாளியாக செயல்பட்டவன். கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட வழக்குகள், கொள்ளை வழக்குகள் இந்தியா முழுவதும் இவர் மீது பதிந்திருப்பதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவன் ஈரானிய கொள்ளையர்கள் வகையை சார்ந்தவன். கவனத்தை திசை திருத்தி தனியாக நடந்து சொல்லக்கூடிய பெண்கள் மற்றும் முதியவர்களை குறிவைத்து இவர்கள் கொலை சம்பவத்தை ஈடுபடுவதை வழக்கமாக கொண்டிருந்தார்கள். இவர்களை 2021 மகாராஷ்டிரா போலீசார் தேடப்படும் முக்கிய குற்றவாளிகளாகவும் செயின் பறிப்பு சம்பவத்தில் ஈடுபடக்கூடிய முக்கிய 20 குற்றவாளிகள் பட்டியலில் ஜாஃபரும் இடம்பெற்றிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் தான் இன்று செயின் பறிப்பு கொள்ளையின் மீது ஜாஃபர் மீது துப்பாக்கி சூடு நடத்தியதில் அவர் உயிரிழந்ததாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தரமணி ரயில் நிலையம் அருகே ரயில் நிலையத்தின் அருகே பதுக்கி வைத்திருந்த நகைகளை மீட்க அழைத்து சென்ற போது போலீசாரை தாக்கிவிட்டு தப்ப முயன்ற போது ஆய்வாளர் புகாரி என்பவர் துப்பாக்கியால் சுட்டதில் அவர் உயிரிழந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது அவரது உடலானது ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்லப்பட்டிருக்கிறது. சம்பவ இடத்துல உயர் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த நகைகள் மீட்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. போலீசாரால் தாக்கப்பட்டது லேசான காயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று கொள்ளையடித்த நகைகளை பதுக்கி வைத்துவிட்டு அவர்கள் இருசக்கர வாகனத்தை பழவந்தாங்கல் ரயில் நிலையம் அருகே நிறுத்தி வைத்துவிட்டு அங்கிருந்து விமானம் மூலம் தப்ப முயன்ற போதுதான் போலீசார் பிடியில் சிக்கியிருந்தார்கள். அவர்களிடமிருந்து நகைகளை மீட்பதற்காக அழைத்து சென்ற போது போலீசாரை தாக்கிவிட்டு அவர்கள் தப்ப முயன்றதாகவும் தற்காப்புக்காக போலீசார் சுட்டதில் அவர் உயிரிழந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆய்வாளர் புகாரி சுட்டத்தில் ஜாஃபர் உயிரிழந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று 7 பெண்களிடம் அவர்கள் கைவரிசை காட்டியது சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில தற்போது ஒருவர் போலீசாரால் என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறார். இதே கும்பல் ஏற்கனவே தாம்பரம் பகுதியில் பொங்கல் அன்று பெண் காவலர் உட்பட 10க்கும் மேற்பட்டவரிடம் செயின் பறிப்பு சம்பவத்தில் இதே பாணியில் நடைபெற்றது. அவர்களும் இதே கொள்ளையடி சம்பவத்தை அரங்கேற்றி விட்டுட்டு விமானம் மூலம் தப்பி சென்றதும் விசாரணையில் தெரிய வந்தது. அது குறித்தும் இவர்களிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இவர்கள் இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்டார்களா என்ற கோணத்தில் விசாரணை நடத்தப்பட்டது. ஜாஃபர் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில தற்போது ஜாஃபர் போலீசாரால் சுட்டு உயிரிழந்திருக்கிறார், என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து போலீசார் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஜாஃபர் மீது மும்பை உள்ளிட்ட பகுதிகளில் 50க்கும் மேற்பட்ட குற்ற வழக்குகள், செயின் பறிப்பு வழக்குகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ஈரானிய கொள்ளை கும்பல் சேர்ந்தவர் இந்த ஜாஃபர் என்பதாலும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது அவரது உடலானது ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.